திமுகவினர் மக்களை ஏமாற்றும் வகையில் பொய் பிரச்சாரங்களை செய்து வருவதாக தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். தேனியில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர், திமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி சேர தேமுதிக பேரம் பேசி வருவதாக குறிப்பிட்டார். வருகின்ற சட்டமன்ற தொகுதியில் மக்களின் ஆதரவு பெற்ற அதிமுக 234 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் பன்னீர்செல்வம், அதிமுக அரசிற்கு எதிராக திமுகவினர் பொய் பிரச்சாரங்களை செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இல்ல சேர்த்து உழவு நடக்கும்போது சேர்ல போய் யாராவது ஷூ போட்டு போவாங்களா? இந்த கொடுமை எங்க நடக்குமா? கரும்பு தோட்டத்துல காங்கிரீட் தளம் பார்த்துருக்கீங்களா? இவர் நடக்கிறதே காங்கிரீட் தளம். டீ கடை போய் டீ குடிச்சாரு, டீ கடைக்கு போய் டீ குடிச்சாரு. நம்மளாம் குடிக்கிறது இல்லையா? நம்ம டீ கடையை நடத்தி இருக்கிறோம். நம்ம எவ்வளவு பாருங்க, ஏமாத்து வேலை. செயற்கை என்றைக்கும் ஜெயிக்காது, இயற்கை தான் ஜெயிக்கும். முன்னதாக நடிகை விந்தியா மற்றும் நடிகர் சிங்கமுத்து ஆகியோரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினர். திமுக தலைவர் கருணாநிதியையும் அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலினையும் விந்தியா கடுமையாக விமர்சித்தார். எதுக்கு விளம்பரம்? இதுல பஞ்ச் லைன் வேற, முடியட்டும் விடியட்டும் அப்படின்னு. நான் சொல்லட்டுமா பஞ்சு? முடிந்தது விடிந்தது. என்னன்னு கேக்குறீங்களா? முடிந்தது திமுக, விடிந்தது தமிழ்நாடு.